நாடு முழுவதும் இன்னும் சற்று நேரத்தில் நீட் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் சென்னையில் இருந்து கள நிலவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ் வணக்கம். சென்னையில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுகின்றனர்? நீட் தேர்வு என்றாலே கடுமையான கட்டுப்பாடுகளை தாண்டிதான் மாணவர்கள் தேர்வு எழுதி செல்வார்கள். இந்த முறை என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? மேலும் மாணவர்களுக்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கு. நாடு முழுவதுமே இந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வை 23 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க. சென்னையில் மட்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் 44 தேர்வு மையங்களில் சுமார் 23,000 மாணவர்கள் இந்த நீட் தேர்வை எழுதுறதுக்காக காத்திருக்கிறாங்க. தேர்வு மையத்துக்கு உள்ள மாணவர்கள் எல்லாருமே போயிட்டாங்க. தேர்வு மையத்துக்கான நுழைவு வாயிலும் சரியாக 1:30 மணிக்கு மூடப்பட்டு விட்டது. இதற்கு அப்புறம் மாணவர்கள் யாரேனும் நீட் தேர்வு எழுதக்கூடிய மையத்துக்கு வராங்க அப்படின்னா உள்ள அனுமதி இல்லை அப்படிங்கிறது தான் களத்தில் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு. கடைசி நேரத்தில் தேர்வை எழுதணும் அப்படிங்கிறதுக்காக 1 மணிக்கு மேல 1:20, 1:25 மணி அளவுலாம் நிறைய மாணவர்கள் தேர்வு மையத்துக்கு உள்ள வந்ததை பார்க்க முடிந்தது. மாணவர்கள் கடுமையான கட்டுப்பாடுக்கு பிறகே உள்ள அனுமதிக்கப்பட்ட காட்சிகளை எல்லாமே நம்ம பார்த்தோம். குறிப்பா முழுக்கை சட்டை அணிந்து மாணவர்கள் செல்லக்கூடாது, மாணவிகள் அப்படின்னா காதணியில கம்மல் அணியக்கூடாது, ஷூ அணியக்கூடாது அப்படின்னு பல்வேறு கட்டுப்பாடுகள் வழக்கம் போலவே இந்த ஆண்டும் நீட் நுழைவுத் தேர்வில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. கடைசி நேரத்தில் 1:20 மணி அளவில் மாணவர் ஒருவர் முழுக்கை டிஷர்ட் அணிஞ்சு வந்தாரு. ஆனா உள்ள அனுமதி இல்லைன்னு சொன்னதும் அவங்க அப்பா அணிஞ்சிருந்த அரக்கை டிஷர்ட்டை அந்த மாணவனுக்கு கொடுத்து அப்பா மகன் 2 பேருமே சட்டையை மாத்தி போட்டுக்கிட்டு அந்த மாணவனை உள்ள அனுப்பின காட்சிகள்லாம் பார்க்க முடிந்தது. அதே மாதிரி சில மாணவர்கள் கையில கயிறு கட்டிட்டு வந்தாங்க. அந்த கயிறு கட்டிட்டு வந்த மாணவர்களை கயிறை கலட்டிட்டு உள்ளே அனுமதிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாணவர்கள் கையிலிருந்து கயிறெல்லாம் கழட்டின காட்சிகளை இங்க பார்க்க முடிந்தது. இப்படியாக பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு அப்புறம் தான் இந்த நீட் நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறத பார்க்க முடிகிறது. சென்னை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 23,000 மாணவர்கள் 44 தேர்வு மையங்கள்ல இந்த தேர்வை எழுத போறாங்க. கையில வாட்ச் கட்டக்கூடாது, அதே மாதிரி எலக்ட்ரிக் ஐட்டம் எதுவுமே உள்ள எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிற காட்சிகள்லாம் பார்க்க முடிந்தது. பெற்றோர்கள் மாணவர்களை ஒரு ஊக்கப்படுத்தி ஒரு உற்சாகத்தோடு வழி அனுப்பி வைத்த காட்சிகள்லாம் பார்க்க முடிந்தது. குறிப்பா மாணவர்களுக்கு முத்தமிட்டு அவர்களை நன்று நீங்க தேர்வு எழுதிட்டு வாங்க, மருத்துவராகக்கூடிய கனவுல நிறைய மாணவர்கள் இருக்கிறதுனால மாணவர்களை அரவணைத்து முத்தம் கொடுத்து தேர்வு மையத்துக்குள்ள அனுப்பி வச்ச காட்சிகளை எல்லாம் களத்தில் பார்க்க முடிந்தது. இப்படியாகத்தான் நாடு முழுவதுமே நீட் நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழகத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வை எழுத போறாங்க. 2 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த நீட் நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது மாலை 5:20 வரைக்கும் நடைபெறும். தேர்வு முடிந்ததற்கு பிறகு மாணவர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தேர்வு எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்தது அப்படிங்கிற நிலவரம் எல்லாமே தெரிய வரும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.